வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஆணி அடிச்ச மாரி அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்க வச்சுட்டுருக்காங்க. நிஃப்டி 50 ஒரு 6 பாயிண்ட்ஸ் இறக்கத்திலயும், பேங்க் நிஃப்டி ஒரு 170 பாயிண்ட்ஸ் ஏற்றத்திலயும் வந்து இருக்கு. ரொம்ப நேரமா பார்த்தீங்கன்னா, இதே இடத்துல தான் இந்த 2 இண்டெக்ஸும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் தான் நம்ம மார்க்கெட்ல இருக்கே தவிர, மேலேயும் கீழேயும் ஒரு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல ஏற்படாம தான் வந்து இருக்கு. ஸோ இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன இப்படியே சுமூகமா வந்து முடிக்க போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எப்பவும் 2 மணிக்கு மேல ஒரு மேஜிக் நடக்கும். பட் இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமே கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு மேஜிக்கும் நம்ம மார்க்கெட்ல ஏற்படாம தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 2 லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து பேங்க் நிஃப்டிய தூக்கி நிறுத்தியிருக்கு. ஒண்ணு கோட்டாக், இன்னொன்னு ஆக்சிஸா இருக்கு. 2 ஒரு 1.5% ஏற்றத்த குடுத்திருக்கு. அதே மாரி ஐசிஐசிஐ பெரிய இறக்கம் இல்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது பெருசா இறக்கம் இல்ல. அதனால அப்படியே நின்னுட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. பிஎஸ்யூ வங்கி பங்குகள் பொறுத்தவரைக்கும் சிலது பாசிட்டிவாவும், சிலது பார்க்கும்போது நெகட்டிவாவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் பிஎஸ்யூ வங்கி பங்குகள்ல இப்போ வரைக்கும் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அடுத்தது இந்த வங்கி பங்குகள்ல நல்ல பிரீமியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்ல அதிக வேல்யூவேஷன் பார்த்தா ஹெச்டிஎஃப்சி அண்ட் இந்த ஐசிஐசிஐ அண்ட் கோட்டாக் இது 3மே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரீமியம்ல தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இன்னொரு லார்ஜ் கேப் வங்கி பங்கு இருக்கு. அதுதான் வந்து ஆக்சிஸ் பேங்க். பட் ஆக்சிஸ் பேங்க்குக்கு அந்த அளவுக்கு பிரீமியம் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 30லேருந்து 40% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மார்கன் ஸ்டான்லி ஆக்சிஸ் பேங்கோட டார்கெட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இதனால இது இங்கேருந்து சரசரன்னு ஏறி ஹெச்டிஎஃப்சியோட ப்ரீமியம் வேல்யூவேஷன் ஐசிஐசிஐயோட வேல்யூவேஷனை பெருமான்னு கேட்டால் பெறாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. மேபி இந்த நியூஸ் கூட புது விஷயமா இருக்காது. நம்ம மறந்துருப்போம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு செய்தியை. இப்போ அதே மாதிரியான ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. பட் நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட வந்தது. பட் அங்கேருந்து ஒரு ரிவர்சலில் போஸ்ட் பண்ணி ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் டெலிவர் பண்ணிட்டு போயிருச்சு. திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஆக்சிஸ் பேங்க்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் ஆக்சிஸில் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அந்த அப்டேட்னா, ஒரு 950 கோடி மதிப்பிலான ரைட்ஸ் இஷ்யூ வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உத்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரொம்பவே பாவமான ஒரு நிலைமையில இருக்குன்னு சொல்லலாம். இவங்க மட்டும் இல்லை, மோஸ்ட்டாக எல்லா ஸ்மால் ஃபினான்ஸ் அண்ட் இந்த என்பிஎஃப்சிஸ் பங்குகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான காலத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அசட் குவாலிட்டி ரொம்ப வந்து மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த உட்கார்ஸ் பார்க்கும்போது 23 எண்டு கிட்ட நல்ல ஒரு பீக் வேல்யூவில் இருந்திருக்கு. 62 ரூபா கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தோன்னா வெறும் 22 ரூபா கிட்ட இருக்கு. 3ல் 2 பங்கு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருச்சு. வெறும் 22 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 19 ரூபா இதோட லோ ப்ரைஸாக வந்து இருக்கு. ஸோ அசட் குவாலிட்டியை பாருங்க, ரொம்பவே வந்து மோசமான ஒரு இடத்துல வந்து வந்துட்டு இருக்கு. கிராஸாக இருக்கட்டும், நெட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த ரைட்ஸ் இஷ்யூனால இந்த கடனை இந்த இந்த அசட் குவாலிட்டியை அவங்களால சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். மேபி அப்படி பண்ணாங்கன்னா அகைன் ரீரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உட்கார்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அந்த அப்டேட்னா, ஸோ மாருதி சுசுகி வந்து இந்த நவராத்திரியில் வந்து ஒரு 1,65,000 யூனிட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் ஒரு 2,00,000 யூனிட்டை வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு மாடலை இறக்கியிருக்காங்க. இன்னும் சில மாடல்ஸ் ஒன்று இவியில் ஒன்று இருக்குது, கிராண்ட் விட்டாரில் 7 சீட்டர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் லான்ச்சஸாக மாருதி சுசுகிக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ விக்டோரிஸோட சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நம்பர் போஸ்ட் பண்ணலை பெருசாக. ஸோ வந்ததுக்கப்புறம் இதை பற்றி திரும்ப கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு, ஸோ தொடருமா அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ தார் ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10,00,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இந்த தாருக்கு வந்து மகேந்திரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரஸிவான ஒரு ப்ரைஸுன்னு கூட சொல்லலாம். பட் இது வெறும் வந்து ஒரு ஸ்டார்டிங் மாடலுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸு. இதோட டாப் எண்ட் அப்படின்னு நம்ம போனோம்னா 16,00,000 வரைக்கும் வந்து போகுது. ஸோ 16,99,000 பார்த்தீங்கன்னா டாப் எண்டோட ப்ரைஸாக வந்து இருக்குது. 2.2 லிட்டர் டீசல் இன்ஜினோட வருது. ஸோ 10,00,000 பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினோட வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸாக வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங்காக தான் மகேந்திரா தாரை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன். ஸோ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ டிவிடெண்ட் கிங் அப்படின்னு என்று அழைக்கப்படக்கூடிய கோல் இந்தியா பற்றியானதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கோல் இந்தியா இன்னைக்கு டேயில் ஒரு ஒரு 1.5-2%
சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எதிர்பார்த்த இவங்களுடைய ப்ரொடக்ஷன் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ டிஸ்பேச் பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா பவர் டிமாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இதனால் டிஸ்பேச் வந்து குறைஞ்சிருக்கிறதாவும் கோல் இந்தியா தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால இன்னைக்கு கோல் இந்தியா ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப நாளாக வந்து ஸ்விங் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ரொம்ப நாள், அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு கன்சாலிடேஷன் தான் இந்த கோல் இந்தியாவில் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ திடீர்னு வந்து ஒரு 368லேருந்து அரௌண்ட் ஒரு 400 வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு, ஒரு 10% ஏற்றத்தை கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு இறக்கத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டிவிடெண்ட் கிங் ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி டிவிடெண்ட் கிங் ஸ்டாக்ல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு கேட்டால், ஸோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அந்த ஒரு மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ வரும்போது டெஃபினட்டாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எஃப்டியை பீட் பண்ணி ஒரு நல்ல டீசெண்டான டிவிடெண்ட் ரிட்டர்ன் கொடுக்குற இடம் அரௌண்ட் ஒரு 320 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்து சொல்லலாம். பட் இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணது 220. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கான டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோல் இந்தியாவில் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து கிடச்சிட்டு இருக்கு. 23ல் வந்து ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ பார்ப்போம், திரும்ப ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த கோல் இந்தியாவை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இந்த டிவிடெண்ட் மட்டுமே நம்மளுடைய முதல் நோக்கமாக வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போதே ரொம்ப லேட்டாக தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஒரு நல்ல ஏற்றம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இது இன்னும் வந்து சீப்பாக இருந்தது. ஒரு 130 140 ரூபா கிட்டலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ பிடிச்சிருந்தா இன்னுமே வேற லெவலான ஒரு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோல் இந்தியாவில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் அப்படின்ட்டு இல்லை, மேபி நம்ம அந்த டைமில் சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம், வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் கூட பில்ட் ஆகலாம். அதனால் ஸோ அந்த டைமில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். பட் இதெல்லாம் கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு பங்குங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை. ஸோ வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பிடிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ கிராம்ப்டன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோலார் பேஸ்டு வாட்டர் பம்பிங் சிஸ்டம் கான்ட்ராக்ட் எம்பியில் இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்யூ கம்பெனிக்கிட்ட இருந்து தான் இந்த கிராம்ப்டன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராம்ப்டன் பார்க்கும்போது இப்போ சரிவை நோக்கி சந்திச்சுட்டு இருக்கு. சில பேர் கூட நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்னங்க கிராம்ப்டன் இறங்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கிராம்ப்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூ இன்னும் நமக்கு வரல. ஸோ ஒரு காம்படிஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கிராம்ப்டன் பற்றி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டீப்பாக வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு கிராம்ப்டனில் பெஸ்ட் வேல்யூ இன்னும் எட்டலை. இதை எட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த பெஸ்ட் வேல்யூவை ரீச் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டாக இந்த கிராம்ப்டனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அப்பவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஆனால் அங்கேருந்து இந்த கிராம்ப்டன் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு வந்து போயிடுச்சு. ஸோ ஒரு 260 250 கிட்டேயோ பார்த்தீங்கன்னா இந்த கிராம்ப்டன் வந்தது. ஸோ அங்கேருந்து சடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலை கொடுத்து நல்ல ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்தது. 450 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்ப்டன் வந்து போயிருக்கு. ஸோ சூப்பர் டூப்பர் ஏற்றம். இப்போ திரும்ப ஒரு கரெக்ஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு அதை கீழே இறங்க விடுறதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்கிறது இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது எஸ்கேஎஃப் இந்தியா ஒரு 1400 கோடி வரைக்கும் ஆட்டோமேட்டிவ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உடனே பண்ண போகிறது இல்லை. 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆட்டோமேட்டிவ் பிஸ்னஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த எஸ்கேஎஃப் இந்தியா அவங்களுடைய பிஸ்னஸை டீமேஜ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று எஸ்கேஎஃப் இந்தியா இண்டஸ்ட்ரியல், இன்னொன்று எஸ்கேஎஃப் இந்தியா. ஸோ ரெண்டும் தனியாக, ஒன்று ஆட்டோமேட்டிவ், இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல், ரெண்டையும் தனித்தனியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 1 முதல் இது வந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பரில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிரும் தனியாக அப்படின்ட்டும் ஒரு அப்டேட்டை வந்து எஸ்கேஎஃப் இந்தியா தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இது எஸ்கேஎஃப் இந்தியாவை பற்றியான ஒரு அப்டேட்டு. இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.